என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சேட்டு பை பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நீங்கள் அம்மா லெமன் ரைஸ் செஞ்சுருந்தாங்க, லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து இருந்த ஒர்க்குனா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அம்மா அமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் சொல்லி நான் சாப்பிட உட்காந்துட்டேன் கைஸ். மதியானம் போல் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி டிஷ்ஷான தால் பாட்டி தான் செஞ்சுருந்தாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக தால் பாட்டி செய்கிறேன்னு சொன்னதுக்கு நீ ஐஃபோன் வாங்கினாலும் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக செய்கிறோன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு வச்சிட்டேன், வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபுல் ரெசிபி போயிட்டு பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்தது. வர்ற மாதிரி நம்ம தம்பிக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவனும் சாப்பிட்டு பார்த்து வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னான். நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட கிரிக்கெட்டாக விளையாட வந்திருந்தேன். கூடஞ்செல்லியில் இருக்குது இந்த கிரிக்கெட் டஃப். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச் விளாண்டோம். அது 2 மேட்ச் எங்கள் டீம் தோத்துச்சு. கிரிக்கெட் விளையாட்டினே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளாக் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நன்றி நன்றி நன்றி.